காரைக்கால் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கி கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். புத்தாண்டை ஒட்டி மக்கள் கூட்டம் தற்போது அங்கு எப்படி இருக்கிறது? காரைக்கால் கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புத்தாண்டை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் காரைக்கால் கடற்கரையில் வந்து மகிழ்ந்து வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கி கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். மக்கள் கூட்டம் தற்போது எப்படி இருக்கிறது? காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? எவ்வளவு நேரம் மக்களுக்கு கடற்கரையில் அனுமதி? அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புத்தாண்டு காரணமாக பல்வேறு சுற்றுலா மையங்கள், வழிபாடு தலங்கள், கடற்கரை பூங்கா உள்ளிட்டவைகள் சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் இன்று இரவு மாவட்ட நிர்வாகம் சார்பாக புத்தாண்டு கொண்டாட விழா நடைபெறுகிறது. இதில் ஆடல் பாடல் கச்சேரியும் இடம்பெறுகிறது. இதனால் தற்போதைய காரைக்கால் கடற்கரையில் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் அண்டை மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் காரைக்கால் கடற்கரையில் குவிந்து வருகின்றனர். மேலும் காரைக்கால் கடற்கரை மற்றும் பூங்காக்களில் பொதுமக்கள், பெண்கள் என குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் விளையாடி தங்கள் உறவினருடைய விடுமுறை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். மேலும் காரைக்கால் கடலில் பெண்கள், குழந்தைகள் என கடலில் குளித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆழ்பகுதிக்கு சென்று குளித்து வருவர்களை போலீசார் கடற்கரையில் நின்று அவர்களை சத்தமிட்டு அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தற்போது அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவது காரணமாக காரைக்கால் கடற்கரை மக்கள் வெள்ளத்தால் திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறது. இன்று இரவு புத்தாண்டு கொண்டாட டெல்டா மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்கள், சுற்றுலாவாசிகள் தற்போது காரைக்கால் கடற்கரையில் புத்தாண்டு 2024 வரவேற்க குவிந்து வருகின்றனர். சுற்றுலாவாசிகள் வாகனங்கள் கடற்கரை சாலையில் குவிந்துள்ளதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதால் காரைக்கால் கடற்கரையை சுற்றி மாவட்ட கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இரவு காரைக்கால் கடற்கரையில் 2024 புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பாக கொண்டாட தற்போது தயாராகி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.